கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது வாரத்திலும், ஜூன் மாதத்தின் மூன்றாவது வாரத்திலும் வேத வார்த்தையின் வழியாகவே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியாய் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ ஐயா, சிலுவையில் தொங்கினீ ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 24 வரை பார்ப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதனையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்வனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் கணக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அருமையானவர்களே, இதோ இங்கே ஒரு வாலிபன் வருகின்றான். அவனுடைய வாலிபம் அவனுக்கு திருப்தி தரவில்லை. அவனுடைய வாலிபத்திலே ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை அவன் ஏக்கத்தோடு நோக்குகிறான். ஏதோ குறைவு ஒன்று என்று எண்ணுகிறான். அந்த வாஞ்சை, அவனுடைய வாஞ்சை நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்திலே வருகிறான். பொதுவாக வாலிபர்கள் வாலிப நாட்களிலே தாங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், நல்ல அழகா இருக்க வேண்டும், பிறர் மதிக்க வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும் என்று இதிலேயே திருப்தி அடைவார்கள். இது போதுமானது, இது எங்களுக்கு போதுமானது என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த வாலிபனோ அப்படி அல்ல. இதோ நித்திய ஜீவனை நான் எப்படியாவது பெற வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட இவன் ஆண்டவரிடத்திலே வந்தவனாய் இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து
சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே என்று பார்க்கிறோம். அதே போல 12வது அதிகாரம் பிரசங்கி 12:1 பார்க்கிறோம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று பார்க்கின்றோம். அதே 7வது வசனத்திலே கூட இதோ பார்க்கிறோம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதம் 119:9 கூட பார்க்கிறோம், இதோ வாலிபன் தனது வழிகளை எதினாலே சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பதன் நிமித்தமாகத்தான் சுத்தம் பெறுகிறான் என்று பார்க்கிறோம். 11வது வசனத்திலே கூட, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி இது உம்முடைய என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வாக்கை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாலிபன் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்திலே வருகிறான். இரண்டாவது அவனை பார்க்கிறோம், அவன் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம், இதோ 22வது வசனத்துல ஆஸ்தி நல்ல நிறைஞ்சவனா இருக்கிறான், செல்வந்தனா இருக்கிறான். அருமையானவர்களே, இதோ பாருங்க, அந்த ஆஸ்தி, அவன் வைத்திருந்த ஆஸ்தி அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நித்திய ஜீவன் தேவை என்பதை அவன் உணர்ந்தவனாய் இருக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம், எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒருவனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம், லூக்கா 18:18 கூட இவனை குறித்து சொல்லும் போது, இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு லீடராக இருக்கின்றான். ஒருவேளை சர்ச்சில் லீடரா இருந்தானோ, இல்ல ஏதாவது சங்கத்துல லீடரா இருந்தானோ, இல்ல ஊருக்கு லீடரா இருந்தானோ, எப்படியோ அருமையானவர்களே, எப்படி இருந்தாலும் ஒரு இள வயதுல இப்படி ஒரு பொசிஷன்ல இருப்பதுங்கிறது எல்லாருக்கும் அறிமுகமானவனாக, இதோ அநேகர் பாராட்டும்படியாக ஒரு தலைவனாக இருப்பது என்பது ஒரு பெரிய அந்தஸ்து என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்தஸ்தோட கூட இவன் காணப்பட்டவன் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதே காரியத்தை நம்ம நிக்கோதேமு விஷயத்திலையும் பார்க்கிறோம். ராத்திரியில வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்காக அதை ஆண்டவரிடத்தில் அறிய வந்தவர் என்று பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம் வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இது யோசேப்பு எடுத்தாலும் சரி, தானியேல் எடுத்தாலும் சரி, ஜோசுவாவை எடுத்தாலும் சரி, நெகேமியாவை எடுத்தாலும் சரி, கொர்நேலியுவை எடுத்தாலும் சரி, எல்லாரும் வாலிப பிராயத்திலே ஒரு நல்ல பொசிஷன்ல அவர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். சரி, அடுத்த காரியமாக பார்க்கிறோம், இவன் ஒரு சன்மார்க்கன். ஆமா, சுய கிரியைகள். அருமையானவரே, மார்க் 10:19-20 பாருங்க, சிறு வயது முதலே நியாய பிரமாணத்தை நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றான். சன்மார்க்கமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆனாலும் சன்மார்க்கம் போதாது, அதனாலே பிரயோஜனம் இல்லை. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் தேவ கிருபை தேவை என்பதை அறிந்து இதோ இவரிடத்திலே வருகிறான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, யோபின் புத்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே கூட வந்த உடனே பாருங்க, ஒரு வாலிபனாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்த உடனே முட்டி போடுகிறான், முழந்தார் படியிட்டு, அருமையானவரே, தாட்சியோடு கூட தன்னுடைய தாட்சியை காண்பித்து இந்த காரியத்தை குறித்து அவன் கேட்கிறவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அநேகரை பார்க்கிறோம். சிலரை தர ஆவிக்குரிய சிலரை தவிர மற்றவரிடத்திலே இந்த தாழ்மை கிடையாது. அந்த உடனே பெரிய முட்டி போடுவது கிடையாது. அருமையானவர்களே,
இதோ ஆராதனையிலேயே பாத்தீங்கன்னா, ஆலயத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா முட்டி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனா இவன் பாருங்க, வந்த உடனே தாட்சியோடு கூட ஆண்டவரிடத்திலே முட்டி போட்டு கேட்கிறான். அருமையானவர்களே, எனக்கு ஒரு குறைவு என்று சொல்லுகிறான். 10வது மார்க் 10:21 பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதோ பாருங்க, நியாய பிரமாணத்துல முழுவதையும் கை கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் கை கொண்டாதான் ரைட், ஓகே. ஒண்ணுல தவறுனாலும் கூட அது குறைவுபட்டு போய்விடும். அருமையானவர்களே, அதனால இதோ பாருங்க, எனக்கு என்ன குறைவு என்று கேட்கிறாங்க. நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இடத்தில் என்ன குறைவு என்று கேட்கிறார். அருமையானவர்களே, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இதோ பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆதி அன்பை விட்டு விலகிவிட்டாய் என்று. அருமையானவர்களே, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஆதி அன்பை விட்டு நீ விலகிவிட்டாய் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு கப்பலுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருந்தாலும் சரி, சின்ன ஓட்டை இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, கப்பலையே அது சமுத்திரத்திலே மூழ்கடித்து விடும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால ஒன்றிலும் குறைபட்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்த குறைவு எப்படி நிறைவாகும் என்பதை குறித்து தான் இங்கே வந்து கேட்கிறான். ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்று கேட்கிறான். அருமையானவர்களே, கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியங்களையும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். சொல்லுகிறார், சொன்ன உடனே நீ எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின் செல் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்க, அவன் அந்த விலை கொடுக்கிறதுக்கு மனதில்லாதபடியாக மார்க் 10:22 பார்க்கிறோம். பொருளாசை என்னும் விக்கிரகம் அவன் உள்ளத்துல இருந்தபடினாலே மனமடிந்து போய் மனமடிவோட கூட இதோ அவன் போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படி அந்த நித்திய ஜீவன்கிறது என்ன, அதை எப்படி பெறுவது என்பதை குறித்து இங்கே நாம பார்ப்போம். அருமையானவர்களே, சுவிசேஷத்துல அழகான முத்திரையான ஒரு வசனம் இருக்கிறது என்றால் அது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்க, இதோ இவ்வளவாய் தம்முடைய ஜீவனையே கொடுத்து இதோ அந்த ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இதோ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஒரே பேரான குமாரனை கொடுத்து. அருமையானவர்களே, இதோ பாருங்க, உலக பிரகாரமாக சரீரத்துல காணப்படுகிற ஜீவனைத்தான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அநேகர் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக இந்த ஜீவன் போயிருச்சுன்னா, அந்த நாடி போயிருச்சுன்னா, அந்த இதய துடிப்பு போயிருச்சுன்னா, அருமையானவர்களே, இதய துடிப்பு நின்று போச்சுன்னா ஜீவன் போய்விட்டது என்று சொல்லிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, உண்மைதான், அது கரெக்ட் தான், சரிதான், அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஆனால் ஆத்மாவிலே ஜீவன் இருப்பதை அநேகர் அறிவதில்லை. அதுதான் இங்க முக்கியம். ஆத்மாவிலேயும் ஜீவன் இருக்கு. அந்த ஆத்மாவில இருக்கிற ஜீவனை குறித்து அநேகர் அறிவதில்லை. அருமையானவர்களை, ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆதாமை நோக்கி ஆண்டவர் சொன்னார், இதோ விளக்கப்பட்ட இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றார். அருமையானவர்களே, விளக்கப்பட்ட கனியை தின்றார், இருவரும் தின்றார், சாப்பிட்டார்கள். ஆனாலும் கூட ஆதாம் 930 வருஷம் அவன் வாழ்ந்திருந்தான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, இதோ இந்த சரீர பிரகாரமான ஜீவனை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. இதோ சாகவே சாவாய் என்று சொன்னது ஆத்மாவிலே இருக்கிற ஜீவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப ஏன்னா எசேக்கியேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனமும் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று. அருமையானவர்களே, ஆத்மா மரணத்தில் தான் தேவன்
மனிதன் உறவு முறிந்து போகிறது. ஆத்ம மரணம் வந்தால் அங்கே தேவன் மனிதன் பேரில் கொண்டிருக்கிற உறவு, மனிதன் தேவன் பேரிலே கொண்டிருக்கிற உறவு அப்படியே முறிந்து போகிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த தேவனுடைய கொடை என்றால் அது நித்திய ஜீவனே. நித்தியமாய் ஆன்மாவே இதோ தேவனுடைய மகிமை பிரகாசத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகின்றது என்று பார்க்கிறோம். என்றென்றும் அது அழியாமையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரலோகத்திற்கு செல்ல தேவ கிருபை இதோ அவசியம் வேணும். இதோ பாருங்க, அது ஆழமான காரியங்கள். அருமையானவர்களே, இந்த நித்திய ஜீவன் என்பது ஒரு ஆழமான காரியம். அதனால்தான் இதோ சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனத்திலும் கூட இதோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு சுவிசேஷத்தை 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரமே கொல்லுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஒரு சேர நரகத்திலே விழ பண்ணிற்கு ஒன்று மட்டுமே பயந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையானவர்களே, இதோ பாருங்க, இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுனா, ஆத்மாவை உயிர்ப்பித்து நடத்துகிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே. அருமையானவர்களே, ஆணித்தரமாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது என்று பார்க்கின்றோம். பாவங்கள் அக்கிரமங்களாலே மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பித்து மீண்டும் அந்த வெளிச்சத்தையும் ஜீவனையும் அது கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவன் என்றால் நாம வாழ்ற வாழ்க்கையில ஒரு பேரின்ப வாழ்வை வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் நித்திய ஜீவனோடு வாழ்கிறது. எதை உலகத்திலே இழந்தாலும் கூட நித்திய ஜீவனை ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. அருமையானவர்களே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு எதிரிடையான எல்லா காரியங்களையும் நாம் முறியடித்து மேற்கொண்டு இதோ நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாயும் இருக்கிறாய் என்று தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறதை பார்க்க, பவுல் நமக்கு அவருக்கு மட்டுமல்ல, தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதேதான் சொல்லப்படுகிறது. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டு வாழுங்கள், அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று. அருமையானவர்களே, அப்ப இதோ நாம நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், நல்ல போராட்டத்தை போராடி. அருமையானவர்களே, உலகம் எல்லாம் அழிந்து போகும். அதனால எனவே வாழும்போது எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களும் அதை பெற நாம் வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலும் பார்க்கிறோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு இதோ பாருங்க, தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக பேசப்படுவது என்னவென்றால் நித்திய ஜீவனை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. அதை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே.
1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலும் பார்க்கிறோம், ஒருவரும் கெட்டுப் போவது தேவனுக்கு சித்தமல்ல, எங்கும் உள்ள மனுஷர் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அருமையானவர்களே, ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட பார்க்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அநேகர் அறிந்திருக்கிறார்கள். அவர் பூமிக்கு வந்தார், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், அநேக போதனைகளை தந்தார், மரித்தார், கிமு கிபி என்று பிரித்தார் சரித்திரத்தை என்று அநேகர் அறிந்திருக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தர் காந்தியை போல அவருக்கு ஒப்பிட்டு ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லுகிறவர்களும் அநேகர் உண்டு. இவர்களுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுகிறவர்களும் உண்டு. அருமையானவர்களே, ஆனா ஒரு காரியம், அவங்க தேவனுடைய அந்த ஆண்டவருடைய தெய்வீகத்தை அவர்கள் அறியவில்லை. அந்த அவருக்குள்ளே இருந்த தெய்வீகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த மனுஷிகள் தான் தெரிஞ்சிச்சே ஒழிய அவரிடத்தில் இருந்த தெய்வீகத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எப்படி மனுஷருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்ற அறிவும் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அருமையானவர்களே, அதனால்தான் இப்படியாக சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அதனாலதான் இதோ பாருங்க, அறிய வேண்டிய விதத்துல அவரை அறியணும். நித்திய ஜீவனை பெறுறதுக்கு இந்த மூளை அறிவு மட்டும் போதவே போதாது. அருமையானவர்களே, இந்த மூளை அறிவினாலே இதை பாருங்க, நிச்சயமாக இதை பாருங்க, ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமா, மூளை அறிவு போதவே போதாது. அதனாலதான் இதை பாருங்க, பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியரின் புத்தகம் 3வது அதிகாரம், இதை பாருங்க 10வது 11வது வசனத்தை பார்க்கிறோம். எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியாக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்றார்கள். அருமையானவர்கள், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்ப அருமையானவர்கள், ஒவ்வொருவரும் அந்த அறிவுக்குள்ளாக இவைகள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அது ஊறி போனதாக இதோ காணப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்படித்தான் பாருங்க, மேலும் 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பேதுரு சொல்லுகிறான், அதனால்தான் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யார் என்று என்னை சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருவரும் ஒன்று சொல்றேன். பேதுரு, நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லும்போது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, 1 யோவான் 5:20 பார்க்கிறோம். இதோ பாருங்க, 1 யோவான் 5:20 கூட, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருப்பான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருப்பான் என்று பார்க்கிறோம். சரி, அருமையானவர்களே, அப்ப பாருங்க, முதலாவதாக
என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக இங்க பார்க்கிறோம், இந்த ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவரையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே. அறிய வேண்டிய விதத்துல அவர் அறிந்து கொள்வதே, உணர்ந்து அறிந்து கொள்வதே இதோ பாருங்க நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம், பெறுவதற்கு வழி என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மாபெரும் கொடை ஈவு பாருங்க, அவருடைய மனதுருக்கத்தினாலே தியாகத்தினாலே இதோ பாருங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப பாவ மன்னிப்பை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து இதோ கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை என்று இந்த இதோ பந்தியை குறித்து, ஆண்டவருடைய பந்தியை குறித்து இதோ சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். திருவிருந்துல நாம இவைகளை எல்லாம் நினைவு கூறுகிறோம். இதோ அவருடைய அந்த அப்பத்தை எடுத்து அவருடைய சரீரமாக நாம் பாவிக்கிறோம், உணர்கிறோம். அதே போல ரசத்தை எடுத்து அவருடைய இரத்தமாக, அடையாளமாக, இரத்தமாக இதோ நாம் பாவித்து நாம் உட்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மன்னாவை பொழிந்தார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 6வது யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:23 சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, இந்த பந்தியிலே பங்கெடுக்கும் போது அருமையானவர்களே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நல்லா ஆராய்ந்து தியானித்து வார்த்தை, அவருடைய வார்த்தையை, வசனத்தை வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்தி ஜீவியத்தை ஒரு செட்டப் பண்ணி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தால், வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக, வசனத்தின்படி இருக்கிறவர்களாக, ஜீவிக்கிறவர்களாக இதோ ஒரு மைண்ட் செட்டப் நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய லைஃப் ஸ்டைலும் அது மாதிரி இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்ப அதனால நிச்சயமா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. பாருங்க, உலக படிப்பு, அறிவு, உலக புத்தகங்கள், அந்த தத்துவங்கள், அதெல்லாம் பாருங்க, இதற்கும் வேதத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவராலே இதோ வேதம் அருளப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆவியும் ஜீவனும் உள்ளது என்று பார்க்கிறோம். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், இதோ நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கின்றது, உம்மிடத்தில் தானே இருக்கின்றது, நாங்கள் யாரிடத்தில் போக முடியும் என்று இதோ சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப அந்த நித்திய ஜீவ வசனங்களை, வேத வசனங்களை கை கொண்டு வாழ வேண்டும், கடைபிடித்து வாழ வேண்டும். அதுவே நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாறிடணும். அதுவே நம்முடைய இதோ பாருங்க செட்டப்பா இதோ நாம் மாறிவிட வேண்டும். சங்கீதம் 119:25 பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி இது பண்ணும்போது இதோ பாருங்க, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வசனத்தின்படி, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனமே ஆவி, வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரோமரின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும்
அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சோர்ந்து போகாம, ஆவிக்குரிய ரீதியில எப்பவும் சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பாருங்க, ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம முன்னேற நினைத்து பிரயாசப்படும் போது சோர்வுகளும் சத்துருவின் வல்லமைகளும் சிற்றின்ப காட்சிகளும் இழுத்து நம்முடைய மனசாட்சியை பாதித்து இது சோர்வையும் தீய மனிதரின் பயமுறுத்தல்கள் இவை எல்லாத்தையும் அவைகள் எல்லாம் கொண்டு வரும். அதனால இதோ ஒரு ஆவியில பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு உண்டாகும் அருமையானவர்களே. ஆனாலும் கூட இதை பாருங்க, இதை பார்த்தோம்னா என்ன அலை மோதினாலும் சரி, எப்படிப்பட்ட அலைகள் மோதி மோதி இதோ நம்மை சாய்க்க நினைத்தாலும் சரி, அவரை சார்ந்து சத்துவத்தில் பலம் கொள்ளும் போது நிச்சயமாக இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளுவோம் என்று பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அருமையானவர்களே. சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்ய முடியும், தொடர்ந்து அழியாமையை தேட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம இதை அவரை சார்ந்து அவருடைய சத்துவத்துல நம்ம பலம் கொள்ள பார்ப்போம். எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறதற்கு முடிவு வரை, அதனால்தான் சொல்லப்படுகிறது, முடிவு வரையத்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய மாம்ச பலவீனமானதுதான் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆவிக உற்சாகம் உள்ளதுதான் அருமையானவர்களே. இதோ பாருங்க, என்னதான் இருந்தாலும் கூட இதோ பரிசுத்த ஆவியானவர் இதோ நமக்குள் வந்து நம்மை திடப்படுத்தக்கூடியவர், திடப்படுத்துவார். அவர் திடப்படுத்துகிற காரணத்தினாலே இதோ சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரிகளை செய்து கொண்டே இருப்போம். இறுதி வரை மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடிக்கொண்டே நாம் இருப்போம். அருமையானவர்களே, நன்மை செய்வதில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் காணப்படுவோம். ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிச்சு மன சோர்வு, சரீர சோர்வு எல்லாத்தையும் அதன் மூலமாக நீக்கிக்கொள்ளும். அடுத்தபடியாக பார்க்கிறோம், ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனாய் இருக்கிறது. அதனுடைய முடிவோ நித்திய ஜீவன். அருமையானவர்களே, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள். முன்பாக நாம் பாவத்திற்கு உலகத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்ப தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகி விட்டோம். அருமையானவர்களே, பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் எஜமானனுக்கு, தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு அடிமை, இதோ அடிமையாகவே என்றும் உன்னுடைய அடிமையாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் விடுதலையாக விரும்பவில்லை, உன்னுடைய அடிமையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், இதோ கதவின் கீழ் பக்கமாய் கொண்டு போய் அதோ அவனை அணைத்து அவன் காதை வைத்து அப்படியே ஒரு துளையை போட்டு விடுவார்கள். அது அவனுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இந்த எஜமானனுக்கு, இந்த எஜமானுடைய அன்புக்கு நான் நிரந்தரமான அடிமை என்று எல்லாருக்கும் பறைசாற்றும்படியாக இதோ நிரந்தர அடிமையாக இருப்பான். அருமையானவர்களே, அதே போலதான் இதோ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்ப நம்ம தேவனிடத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம நம்மளை ஒப்பு கொடுத்தபடியினால, அடிமைகள் ஆனபடியினால இதோ பரிசுத்தமாகுதல் இதோ நமக்கு கிடைக்கும்
பலனாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த பலன், பரிசுத்தமாகுதல் என்ற பலன் இது நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் கூட, ஒரு சின்ன தவறு நமக்குள்ள வந்து விட்டால் கூட, அருமையானவர்களே, உடனே மனசாட்சி பாதிக்கிறது, ஆவியானவர் உணர்த்துகிறார். உணர்த்தின உடனே அந்த காரியத்தை சரி செய்யறது வர பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள மன அமைதியே இருக்காது. மன அமைதியே இல்லாதபடியாகத்தான் இருப்போம். எப்ப அதை சரி பண்றோமோ, சரி பண்ணும் போதுதான் இது ஒரு மன அமைதி உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த பரிசுத்தமாகுதல் பாருங்க நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் பலனாக இருக்கிறது. அதனுடைய முடிவு, அந்த பரிசுத்தமாக்குதலின் முடிவு நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை தடுக்க செய்கிற கொடிய வல்லமை தான் பாவம் என்பது. அருமையானவர்களே, எப்படியாவது இந்த நித்திய ஜீவன் பெறக்கூடாது, பரிசுத்தமாகுதல் கடைசி வரை போய்கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் எப்படியாவது பாவம் செய்யும்படியாக, இதை தடுக்கும்படியாக வல்லமையோடு கூட செயல்படுகிறதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவ மன்னிப்பினாலும், பாவ மன்னிப்புல மட்டும் திருப்தியாகி விடக்கூடாது. அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னு போயிடக்கூடாது. அருமையானவர்களே, அடிக்கடி நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இதோ ஒருவன் தெலுங்கு கற்றுக்கொள்ள போனானா, தெலுங்கு கற்றுக்கொள்ள போனவன் வாத்தியாரிடத்திலே இதோ அமர்ந்து இதோ முதலாவது காரியத்தை சொன்னாராம். இதோ குதிரைக்கு குர்ரம்பா அப்படின்னாராம். குர்ரம்னு சொல்லிட்டு அவர் அதுக்குள்ள விருந்தாடி வந்த உடனே அவரு விருந்தாடிகளை பார்க்க உபசரிக்க போயிட்டார். போன உடனே இவன் எல்லாம் முடிஞ்சு வர்றப்ப இவன் மூட்டை கட்டி ரெடியா இருந்தான். என்னப்பா, குதிரைக்கு குர்ரம்னு தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள நீ மூட்டை கட்டி ரெடியா இருக்கியே, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கே. இல்ல சார், நான் எல்லாம் கத்துக்கிட்டேன், தெலுங்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். என்னப்பா கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே, ஆமா சார், குதிரைக்கு குர்ரம், ஆட்டுக்கு அறம், வீட்டுக்கு வீரம் அப்படின்னு இப்படியே சொன்னான். அருமையானவர்களே, அது போலதான் இதோ பாருங்க, பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா அது ஒரு ஃபுல் ஸ்டாப், அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மாதிரி இல்ல, அது கமாதான், அது ஃபுல் ஸ்டாப் அல்ல. அருமையானவர்களே, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் பாவ மன்னிப்புல திருப்தி அடையவே கூடாது. பரிசுத்தத்துல முன்னேற வேண்டும். அதுலயும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், நாம நினைக்கிற பரிசுத்தம் இல்ல. அருமையானவர்களே, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துல நாம முன்னேறி செல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலேயும் கூட நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் பரிசுத்தப்படட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். அருமையானவர்களே, சிலுவை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். அருமையானவர்களே, பாருங்க, அதான் பேதுரு என்ன சொன்னார், ஒரு பிரேயர் பண்ணாரு. என்ன பிரேயர்னா, ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை கழுவிக்கொண்டே இருங்க, ஆண்டவரே என்னை கழுவிக்கொண்டே இருங்க என்று சொல்லி. அருமையானவர்களே, எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்ற மனசாட்சியை மாற்றி பாவங்களை கழுவி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே நம்முடைய குற்ற மனசாட்சியை இது பாருங்க மாற்றுகிறது. அருமையானவர்களே, சில பேர் பாவம் ரட்சிக்கப்பட்டும் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு கூட திரும்ப 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 அந்த குற்ற மனசாட்சியோடையே கூட இது திரும்ப 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 காணப்படுவார்கள். என் பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்பட்டு இப்படியெல்லாம் செஞ்சேனே என்று சொல்லி இதோ பாருங்க, குற்ற மனசாட்சியோடு கூட அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால்
இதோ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்முடைய குற்ற மனசாட்சியையும் மாற்றி பாவங்களை கழுவி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கிறது என்று பார்க்கிறோம். ஆழமான பரிசுத்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இறுதியாக பார்க்கிறோம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்க, இதோ ஆண்டவர் நல்லா அறிய வேண்டிய விதத்துல நாம எல்லாரும் அறிய வேண்டும் என்று பார்க்கிறோம். பந்திகள்ல திருப்பந்தியா அசட்டைன் பண்ணக்கூடாது. அருமையானவர்களே, இதோ அதுல விசேஷம் இருக்கிறது, நித்திய ஜீவனத்தினாலே உண்டு. அதே போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதை பாருங்க, அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கின்றோம். அப்ப வசனத்தின்படி நம்ம வாழ முயற்சிப்போம், வாழுவோம், வசனத்தை கை கொள்ளுவோம், நம்முடைய வாழ்க்கையில அத்தியாசிப்போம். அருமையானவர்களே, சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யறதுக்கு இதோ பாருங்க, கணத்தையும் அவருடைய மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு கொடுப்பார், அவர் அழிப்பார் என்று பார்க்கின்றோம். அப்ப பாருங்க, சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்து கொண்டே இருப்போம். ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வார். அதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளினாலே பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாய் இருக்கிறது. அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்று பார்க்கின்றோம். இந்த பரிசுத்தமாகுதலை நாம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்துக் கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக இதோ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை தொடர்ந்து கழுவிக்கொண்டே இரும் என்று சொல்லி நாம இதோ கேட்போம், ஆண்டவரிடத்திலே கேட்போம். அருமையானவர்களே, நம்முடைய குற்ற மனசாட்சியையும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி போடும். அருமையானவர்களே, அதனால நம்ம குற்ற மனசாட்சி நீங்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அருமையானவர்களே, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய செய்யும் என்று பார்க்கிறோம். இப்படியாக நித்திய ஜீவனை பெற்று இடுக்கமான வாசலின் வழியாக சென்று பரலோகத்தையும் நித்தியத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் ஆண்டவரே, இந்த வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்ட சம்பவத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவனுக்கு என்னதான் இருந்தாலும் கூட அவன் ஆவலோடு கூட ஒரு காரியத்தை, என்னிடத்திலே குறைவு என்ன இருக்கிறது, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்று ஆண்டவரே கேட்க வந்தான். தகப்பனே, விடை கொடுக்க மறந்ததினால் விட்டுவிட்டதினால், விலை கொடுக்காதபடியினாலே, விலை கொடுக்க மனதில்லாதனாலே அவன் மனமடிவோடு கூட சென்று விட்டான். அப்பா, இது ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளி இருக்கிறீர் ராஜா. இன்னும் நித்திய ஜீவனிலே நாங்கள் நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர் தகப்பனே. சோதரம் ஆண்டவரே, அதற்கு தகப்பனே நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இன்னும் அறிய வேண்டிய விதத்திலே இன்னும் அறிந்து ஆண்டவரே இது நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்க என் தேவன் நீங்க உதவி செய்யப்பா, ஒத்தாசை செய்ய தகப்பனே. சோதரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே சோதரம் ஆண்டவரே, இதோ சகல நற்காரியங்களிலும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பெருகி நிற்கிறவர்களாக, அதனாலே நித்திய ஜீவன் பெறுவோமே தகப்பனே. உதவி செய்யப்பா, உதவி செய்ய ராஜா. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே ராஜா நித்திய ஜீவனை பெறலாம் என்று பார்க்கிறோமே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே
இதோ உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்தப்பா, உம்முடைய ஆலயத்திலே இருந்து உம்முடைய வசனங்களை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதே போல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து பார்த்து தியானித்து தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனாலே எங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமாகுதலை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நிறைவேற்றத்தக்கதாக தகப்பனே, அதனுடைய முடிவோ நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோமே தகப்பனே. ஆம் ராஜா, இந்த பரிசுத்தமாகுதலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் நாட்களிலே தகப்பனே நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டு செல்ல தகப்பனே, இறுதி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. இறுதி பரியந்தம் அந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ளே நாங்கள் கடந்து போய் தகப்பனை சோதரம் ஆண்டவரே, அதனுடைய முடிவாகிய நித்திய ஜீவனை சோதரிக்க தகப்பனே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் மட்டுமல்ல தகப்பனே, ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வந்து இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. நித்திய ஜீவனை பெற வேண்டும் ஐயா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே சோதரம் ஆண்டவரே. அதற்கான வழிகளை பார்க்கிறோம் அப்பா. அந்த வழிகளிலே ஒவ்வொருவரும் அபியாசித்து ராஜா, ஒவ்வொருவரும் முன்னேறி தகப்பனே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ராஜா என் தேவனை அனுக்கிரகம் பாராட்டுங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் நிரப்பி தகப்பனே பரலோகத்தை நிரப்பி ஆண்டவரே சோதரம் உண்மை முகமுகமாய் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அருளுபடியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போதற்கா கோடி சுதரங்களப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.